ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஃப்ரை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 75 கிராம் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்குது, தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சிறிது உப்பு போட்டுக்கலாம். இது வச்சு எப்படி வாழைக்காய் ஃப்ரை செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் நம்ம வாழைக்காய் தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாழைக்காவை காம்பை கட் பண்ணி நம்ம தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நார் ஃபுல்லாக தனியாக வெந்துடும். இந்த மாதிரி நார் ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக நம்ம தோல் சீவிட்டு வந்துடலாம். வாழைக்காவை தோல் சீவிட்டு வந்தாச்சு. வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காவை எலிசா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்துடுங்க. வாழைக்காவை நம்ம கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணதை தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணிக்குள்ளே போடாமல் வச்சிங்கன்னா அதை கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் நீங்கள் வாழைக்காவை கட் பண்ண பின்னாடி தண்ணிக்குள்ளே போட்டுக்குங்க. தண்ணியில் போட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வாழைக்காவை. வாழைக்காவை கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நாங்கள் கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை. வாழைக்காயிலேயே தண்ணி விடும், அதனால் நீங்கள் வந்து தண்ணி தெளிக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து வாழைக்காய் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். மசாலா தடவி ஒவ்வொன்றா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. வச்சுருக்க வாழைக்காவையும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு வந்துடலாம். சுவையான வாழைக்காய் ஃப்ரை செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரையை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது இந்த ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.